மயிலாடுதுறை அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர்கள் இல்லாதது குறித்து புகார் தெரிவிக்க முயன்ற கிராம மக்களை மாவட்ட ஆட்சியர் புறக்கணித்துவிட்டு புறப்பட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட சின்னமாரியம்மன் கோவில் தெருவில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். இதையொட்டி மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஆரம்ப சுகாதார நிலைய திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ராஜ்குமார், நகர்மன்ற தலைவர் குண்டாமணி என்கின்ற செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இந்நிலையில் மணல்மேடு அருகே உள்ள காலி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2 மருத்துவர்கள் அண்மையில் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட மருத்துவர்கள் இன்னும் பொறுப்பு ஏற்கவில்லை. இதனால் கிராமப்புற மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு செய்வதற்காக விழா நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்தனர். ஆனால் பொதுமக்களின் குறைகளை நின்று கூட கேட்க மனம் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து வெளியேற முயன்றனர். அவரை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் தங்கள் குறைகளை கூற தொடங்கினர். ஆனால் அவற்றையெல்லாம் காதில் வாங்காமல் மாவட்ட ஆட்சியர் விறுவிறுவென்று வெளியேறி காரில் புறப்பட்டார். மாவட்ட ஆட்சியரின் இந்த அலட்சிய போக்கு பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 5 வருஷமா சார் அந்த காலி ஜிஹெச்ல பிரசவமே நடக்கல. எடுத்தா பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தாங்க. ஆம்புலன்ஸும் வராது.